சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்கிறார். இது குறித்தான விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள், காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறுகின்றது. அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில், அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சில நிர்வாகிகள் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான கூட்டமாக இது நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையிலும் அதிமுகவினுடைய சென்னை மாவட்ட செயலாளர்களில் ஒருவராக இருந்த பாலகங்கா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய சூழ்நிலையில் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய விருகை ரவி, ஆதி ராஜாராம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். தியாகராய நகர் சத்யா உள்ளிட்டவர்கள் வருகை தந்து சென்னையினுடைய மாவட்ட செயலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகின்றார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்தவரை 4 சட்டப்பேரவை தொகுதிகள் காஞ்சியில் இருக்கின்றது. அந்த 4 தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தோல்விக்கான காரணம் என்ன என்றெல்லாம் பேசாமல் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன, புதிய நிர்வாகிகள் நியமனம் தேவைப்படுகின்றதா, அந்த மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கின்றது, இளைஞர்கள், அதாவது இளைஞர் பாசறை, மாணவர் பாசறையினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, ஐடி விங்கினுடைய செயல்பாடு மாவட்ட அளவில் எவ்வாறு இருக்கின்றது, அதை மேம்படுத்த வேண்டுமா என்பது உள்ளிட்டவை தொடர்பாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் இருந்து யாரேனும் மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கின்றார்களா, அதாவது மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் யாரேனும் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருந்தால் அந்த இடத்தில் உடனடியாக புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும், இளைஞர்களை நியமிக்க வேண்டும் என்பதாக ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.